ஒரு தாயும் ஒரு மகனும் உடலுறவு வைத்துக் கொண்டால் குழந்தை பிறக்குமா பிறக்காதா? பிறக்குமா பிறக்காதாங்க? சிம்பிள் கேள்விங்க. பெத்தெடுத்த தாய் தன் மகனிடம் உடலுறவு வைத்துக் கொள்ள, சமுதாய ரீதியா இது பெரிய கன்றாவியான செயல், அதை விட்டுருங்க. நான் உச்சகட்ட ஞானத்தை பேசுறேன். ஒரு தாய் ஒரு மகனிடம் உடலுறவு வைத்துக் கொண்டால் என்றால் குழந்தை பிறக்குமா பிறக்காதா? அவ்வளவுதான் மேட்டர். அப்ப இயற்கையில அதுக்கு வழி இருக்கா இல்லையா? இயற்கை அப்ப அதை தப்புன்னு சொல்லுதா? இல்ல அப்படி பண்ணா இயற்கை இறைவன் இறங்கி உங்களை தண்டிச்சிருவாரா? தண்டிக்க மாட்டார். எப்படி தண்டிப்பாரு? இப்போ அப்படி பார்த்தா முருகப்பெருமான் வந்து பாத்தீங்கன்னா அருணகிரிநாதர்னு ஒருத்தர் இருந்தார். குறைஞ்சது ஒரு 1000 பெண்களை புணர்ந்திருப்பார். நான் கம்மி நான் சொல்றது. முருகனுக்கு அறிவு இல்லையா? இல்ல அருணகிரிநாதருக்கு அறிவு இல்லையா? இல்ல முருகரையும் அருணகிரிநாதரையும் பத்தி பேசுற நம்ம 2 பேருக்கு அறிவு இல்லையா? என்ன இப்படியே பாக்குறீங்க? ஒரு பதில சொல்லுங்க. யாருக்கு அறிவு இல்ல? 1000 பெண்களை புணர்ந்த அருணகிரிநாதருக்கு அறிவு இல்லையா? இல்ல ஜாஸ்தி, இன்னும் ஜாஸ்தி கூட இருக்கும் நான் சொல்றது. 1000 பெண்களுக்கு மேல் புணர்ந்த அருணகிரிநாதருக்கு ஞானத்தை கொடுத்து உபதேசம் செய்த முருகப்பெருமானுக்கு அறிவு இல்லையா? லேட்டா வந்தது, பட் புணர்ந்தது உண்மைதானே? நல்லா கவனிங்க, நல்லா புரிஞ்சுக்கங்க. சிம்பிளான மேட்டர் தான், கொஞ்சம் குழப்பற மாதிரி இருக்கும். குழப்பினாலும் கலகம் நன்மையில் தான் முடியும். நல்லா கவனிங்க. ஒருவர் பலருடன் உடலுறவு வைத்துக் கொள்வது என்பது இயற்கையின் சட்டத்தின்படி தவறில்லை.